டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா செஞ்சுரி வெட்டரினரி காலேஜ் தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசவர்தன் அப்படிங்கிற மாணவர் இங்கே சேர்ந்திருக்காரு 2025. நாங்கள் ஃபஸ்ட் டைம் சார் ரமேஷ் சார் மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது சொன்னார், அதை நேர்லேயே இன்றைக்கி தான் பார்க்குறேன் சாரை. போய் யூனிவர்சிட்டி ஒரு டைம் விசிட் பண்ணுங்கனாரு. நாங்கள் இவர்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்துட்டோம். ஒரே வருத்தப்பட்டார், என்ன எங்கிட்ட இன்ஃபார்மே பண்ணாது வந்துட்டேன்னு வருத்தப்பட்டார். நாங்கள் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு செகண்ட் பேட்ச் தான் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம தேர்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. அதாவது ஒரு 10 years பேட்ச் முடிஞ்ச காலேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சில பேர் 2 years தான் ஆச்சு, இது 3rd year பேட்ச் கொண்டு சேர்த்துறீங்களான்னு சில பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நாங்கள் இங்கே விசிட் பண்ணிட்டு போனவர் தான் சொன்னோம், சார் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு 10 years பேட்ச் முடிச்சா அந்த காலேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உள்ள, அதாவது ஃபார்ம் அப்படிங்கிறது சூப்பராக எல்லா ஃபார்ம் வச்சுருக்காங்க. பவுல்ட்ரியிலேருந்து பிக்கிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹார்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் நம்ம அனாட்டாமிக்கல் இப்போ தான் நாங்கள் விசிட் பண்ணணும். அந்த எல்லா ஸ்கல் போன் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. அதாவது இந்த தேங்க்ஸ் எல்லாம் ரமேஷ் சார் தான் சொல்லணும். நாங்கள் விசிட்டே பண்ணல, ஆனால் சூப்பரான காலேஜ். என்னுடைய பையன் ரொம்ப விரும்பினா வெட்டினரி போகணும்னு. சரி, அவனுடைய விருப்பத்து பிரகாரமே நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கிறோம். உண்மையால ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எதனால நீங்க இந்த வெட்டினரி எடுத்தீங்கன்னா? அப்புறம் அம்மா ரொம்ப நாளாவே எனக்கு வெட்டினரி தான் சேர்த்தணும்னு அம்மாவுக்கு ஒரு ஐடியா. எனக்கும் அனிமல் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, அப்புறம் அம்மாவுக்கு ஓகே சொன்னாங்கட்டி இது ஒரு முழு மனசோட தான் நீங்க எடுத்துட்டீங்க. ஓகே, இது எடுக்கலாம் முடிவு பண்ண பிறகு நீங்க ரிசர்ச் பண்ணீங்களா இத பத்தி? ரிசர்ச் பண்ணதுல எல்லாரும் நல்ல ஸ்கோப்பான கோர்ஸ் தான் சொன்னேன். அப்படியே அம்மாட்ட போடுங்க செலக்ஷன். உங்களுக்கு பிடிச்சதுல தான் தம்பி எடுக்கணும்ன்றது. அப்படி உங்களுக்கு ஏன் வெட்டனரி பிடிக்கும்? எனக்கு மெடிசின் பாக்குறப்ப எம்பிபிஎஸ் அதான் அவங்களோட அதுக்கான பேஷன்ஸ். அதுல நீங்க சொன்ன மாதிரி தான் செட்டிலிங் டைம் அதிகம் எடுக்கும். பொண்ணுங்கன்னா பரவாயில்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். பசங்கன்னா அவங்க இமிடியேட்டா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது பேசிக்கலா எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது தான். அப்புறம் இவர் பேசிக்காவே வீட்டுல ஊர்ல இருக்கிற மாடு எல்லாத்தையும் ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. ரொம்ப அதையெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் எது கஷ்டம் இல்லாம இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால நீ உனக்கு இந்த லைன் ஓகேன்னு சொன்னேன். இந்த காலேஜ்ல நீங்க தேர்ந்தெடுத்தது பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி, ஃபேக்கல்டி பீப்பிள் பிளஸ் லேப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், லைஃப் ஸ்டாக் எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே நான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஃபுட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 வருடமா பாத்தீங்கன்னா சொன்னீங்க சார். நாங்க இன்னும் அதையும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது இன்னைக்கு முடியலன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க எப்படியாவது கொண்டு வந்துருவீங்கன்னு சார் சொன்னாங்க. சார் கேட்டிருக்காராமா கான்ட்ராக்டுக்கு. கொஞ்சம் அதை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா தம்பிக்கு நீங்க எல்டர் சிஸ்டரா இல்ல யங்கர் சிஸ்டர்? எல்டர் சிஸ்டர். நீங்க என்ன பண்றீங்கமா? நான் பிஏஎம்எஸ் ஆயுர்வேத மெடிசன் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஒரு டாக்டர். சரி, ஓகே. நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க. இப்போ இன்னொரு வெட்டரினரி கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொண்டு வர நீங்க ஐடியா பண்றீங்க. ஏன் நீங்க வெட்டரினரி சூஸ் பண்ணீங்க? அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் அப்ப சொல்லுவேன் இந்த மாதிரி வெட்டினரி படின்னு சொல்லுவேன். ஆனா அவன் என்ன கிண்டல் பண்ணுவான். அப்படிலாம் கிடையாது, உனக்கு டாய்ஸ் பிடிக்குதுன்னா நீ என்ன டாய் ஷாப் வைப்பியா, அதனால நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். சரியான கேள்வி தானே. ஆனா அவனுக்கு அனிமல்ஸ் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பான். இப்போ அவன் ரொம்ப கேரிங்கா இருப்பான் அனிமல்ஸ் மேல எல்லாம். அதனால செட் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் தான். சொல்ல போனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா டீமா சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து மூவ் பண்ணி கொண்டு போறோம் போது சக்சஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த சக்சஸ் ரேஷியோட தான் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படிங்கிற எனக்கு சந்தோஷமா இருக்கு. எதை நினைச்சு நீங்க டீமா பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி இந்த ஒரு காலேஜ்ல சேர்த்து அடுத்த ஒரு ஃபியூச்சர் கொண்டு போறோமோ அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுது. எங்க டீம் சார்பாக நம்ம காலேஜ் வாழ்த்துக்கள்.